சார்லஸ் மேன்சன். இவர் 1934 ஒஹாயோல பிறக்கிறாரு. அவங்க அம்மா ட்ரக் அடிக்ட், அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. இவரோட 5வது வயசுலேயே அவங்க அம்மாவை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இவர் முழுசா சொந்தக்காரங்க வீட்டில் ஹோம்லன்னு மாறி மாறி வளர்றாரு. அண்ட் எவென்ச்சுவலி அவரோட 13வது வயசுல அவரோட முதல் கிரைமையும் பண்றாரு. ஒரு சைக்கிள் திருடுறாரு. அதுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் அடிதடி கொல்லன்னு சொல்லிட்டு முழு நேர கிரிமினலா மாறுறாரு. கிட்டத்தட்ட அடுத்த 20 வருஷத்துக்கு அவர் வாழ்க்கை முழுக்க ஜெயிலேயே போகுது. தென் ஃபைனலி 1967 அவரோட 32வது வயசுல அவர் ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. அங்க ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு என்னை இங்கேயே வச்சுக்கங்க, எனக்கு வெளியே போனா வாழ்க்கையே கிடையாது, நான் சின்ன வயசுல இருந்து இங்கேயே இருந்து இந்த ஜெயில் தான் எனக்கு ஒரே வீடா இருக்குது, இங்கிருந்து என்னை வெளியே அனுப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு உன்னை இங்கெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்துட்டு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மியூசிஷியன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. கலிபோர்னியா கிளம்பி போயிட்டு எல்லா பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸையும் தேடி பார்க்கறாரு. எல்லாரும் இவரை ரிஜெக்ட் தான் பண்றாங்க. ஸோ அண்ணனுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு கல்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. மேக்ஸிமம் வாழ்க்கையில் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற சில யங்கான பெண்களையும் சில ஆண்களையும் சேர்த்துட்டு ஒரு கல்ட் ஆரம்பிக்கிறாரு. மேன்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. நம்ம ஊர் யூடியூபர்ஸ் எல்லாம் இப்ப ஃபேமிலி ஸ்குவாட்னு வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த காலத்துல மேன்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வச்சிருக்காரு. அவர் ஒரு ரேஸ் வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பினாரு. பிளாக் பீப்புளும் ஒயிட் பீப்புளும் அடிச்சுக்க போறாங்க. கடைசியில 2 பேர் சண்டை போட்டதுக்கு அப்புறமா உலகத்துக்கு ஒரு லீடர் தேவைப்பட போகுது. அந்த லீடரா இவர் மாற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பினாரு. He wanted to rule the whole fucking world. ஸோ ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் சண்டையை தோண்டி வர்றதுக்காக இவரோட ஆளுகளை வச்சுட்டு, அதாவது இவரோட ஃபேமிலியை வச்சுக்கிட்டு அவங்கள போயிட்டு கொலை பண்ண வச்சிருக்காரு. நல்ல வெல்த்தியா இருந்த ஒயிட் பீப்புளா பார்த்துட்டு ஒரு 7-8 பேர்த்த கொண்டிருக்காரு. அதுல ஃபேமஸான கொலை பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஷாரன் டேட் அப்படிங்கிற ஒருத்தங்களை கொலை பண்ணும்போது இவங்க 8 மாசம் பிரெக்னென்ட்டா இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிய வந்ததும் போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. கோர்ட்ல மர்டர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1971 அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை. நான் எல்லாம் யாரையுமே கொலை பண்ணல, நான் அதை மனசுல நினைச்சேன், என் ஆளுக போய் கொன்னுட்டாங்க, ஒருவேளை நான் கொல்லணும்னு நினைச்சு கொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த இடத்துல நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கோர்ட்ல அத்தனை பேரும் என்ன சொல்றதுனே தெரியாம நிற்பாங்க. நானும் பல சைக்கோபாத் வீடியோல பார்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளவு கிரீப்பியா இருந்துச்சு தெரியுமா? இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க நடுவில் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாப்ல, ஒரு டைம் எந்திரிச்சு திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாப்ல. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கர கிரீப்பியான வைப் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். Believe me, if I started murdering people, there'd be none of you left. அண்ட் ஃபைனலி 2017 அப்போ அவரோட 83வது வயதில் அவர் ஜெயிலே இறந்து போறாரு. கலிபோர்னியா மக்களுக்கு இன்னைக்கு கூட இவர் மேல ஒரு சின்ன பயம் இருக்கு.